எதுக்கு வந்தேன்னு தெரியாம நான், எதுக்கு அவ வந்தேன்னு தெரியாம அவ. ஆக்சுவலி ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. கல்யாணத்துக்கு வந்துட்டோம். ஆக்வர்டா இருக்கு. அட்ரஸ் அப்புறமா சொல்றேன். சரி, அட்ரஸ் அப்புறம் சொல்றேன். நீங்களும் அப்புறம் கிடைக்கும். ஒரு வாரம் ரித்திகா லோட்டஸ் பிஸ்கப் தானே வேணும். இங்க வா, லோட்டஸ் பிஸ்கப். ஸ்ட்ரெச்சா பேசி இப்பதான் காக்கெல்லாம் கட்டு இப்படிதான் வருவாங்க எங்க அம்மா. ஐயோ, இதுகளும் சரி பண்ண. வணக்கம் எல்லாருக்கும். எனக்கே ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு பெரிய விளாக் பேசி, எல்லாமே ஷார்ட்ஸாகவே பேசிட்டு இருந்தேன். 2 வாரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய வீடியோ போட்டு. சரி அப்படி சொல்லி இன்னைக்கு ஒரு சண்டே விளாக் மாதிரி எடுக்கலாம். எல்லாருக்குமே சண்டேனா சில்லிங் டே, ஒரு செல்ஃப் கேர் டே, செல்ஃப் பேம்பரிங் டே அந்த மாதிரி தான் இருக்கும். நாளாடியில் சண்டே தான் எல்லா ஒர்க் இருக்கும். சர்ச்சுக்கு போகிறது, அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு அது மாதிரி எதுவும் பண்ணுறதுலாம் சண்டே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சண்டே விளாக், உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சண்டே விளாகாக எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சண்டே விளாக் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் கேமியோ பண்ணுறது எங்கள் அம்மா. அங்கே வந்துட்டு 10 ரீடேக் எங்கள் அம்மாவால் தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து அம்மா ஹாய் சொல்லு. சரி, ஒரு நம்ம மக்கள் இப்படி தான் அவமதிப்பாங்க நம்ம எரின் டாக்கீஸ் நேர்களை. பரவாயில்ல, நம்ம எடுப்போம். ஸோ வந்து இன்னைக்கு ஃபுல்லாக சண்டே எப்படி போகுது. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு கல்யாணம் இருக்குது. அவங்க கிட்ட ஃபஸ்ட் நான் கேட்டுக்கிறேன், அவங்க விளாக் எடுக்கலாமா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அப்புறம் நான் எடுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் போய் ஒரு எப்படி இருக்கும், என்ன பண்ணுவேன் சண்டேனா அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். பாய். இதான் எங்கள் அம்மாவோட அவுட்ஃபிட் ரிவீல்மா காட்டு. ஹாய் சொல்லு எரின் டாக்கீஸ்க்கு. இங்கே பார்த்து சொல்ல, ஒரு மேனர்லெஸ்ஸாக பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட். இதுதான் என்னோட அவுட்ஃபிட் ஆஃப் த டே. இப்படி தான் வண்டியை ஓட்டு, அதை ஓட்டு, இதை ஓட்டுன்ட்டு என்னையவே டார்ச்சர் பண்ணுறாங்க எங்கள் அம்மா. ஹாய், நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன். சொன்னால் அதான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களா. அவர்கிட்ட கேட்டேன், தயாக்ஸ்ரீ கிட்ட கேட்டேன், நான் எடுக்கலாமா உங்கள் அக்கா கல்யாணம் வீடியோலாம் எடுக்கலாமா. அப்புறம் வந்து சொன்னால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ எடு அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ, ஃபோட்டோஸ் வேணாலும் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆக்சுவலி எப்படி தயாக்ஸ்ரீ, நான், லக்ஷிதாங்கிற பொண்ணு 3 பேர் வந்து ஃபோர்த்தில் ஒன்றா படித்தோம். 3rd 2nd 4th அந்த டைமில். அப்போது இப்போ நான் எவ்வளோ பெருசாயிட்டேன். அப்படியே வந்து ஒன்றா படித்தோம். நாங்கள் 3 பேர் வந்து ஒன்றா ஒரே ஸ்கூலில் படித்தோம். நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அப்புறம் என்னாச்சும் 4th தயாக்ஸ்ரீ மாறிட்டா. அப்புறம் நானும் 5th மாறிட்டேன். பெருசாக கான்டாக்ட்லாம். அப்புறம் ஒரு 6 1 years இருக்கு. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஓகே இருக்கீங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படிதான் பேசி கான்டாக்ட் வாங்கி அங்கேருந்து கனெக்ட் பண்ணி அப்படி இருக்கோம். அப்படி அதனால அவளோட அக்காவோட கல்யாணம் இன்னைக்கு. அப்புறம் ஷீ இன்வைட்டட். அப்புறம் வந்துட்டு அப்புறம் லக்ஷிதாவும் ஆக்சுவலி வீடு பக்கம் தான் இங்கே. ஆனால் நான் ஒரு டைம் கூட போய் மீட் பண்ணதில்லை, பார்த்ததில்லை. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப 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 வருஷம் ஆச்சு ஆக்சுவலி. இப்போ நானும் அவ்வளோ பிளான் போட்டு சரி ஒன்றா போயிடலாம் தயாக்ஷியோட அக்கா கல்யாணத்துக்கு அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு சாயந்தரம் இப்போது 6:30 கிளம்பலாம் அப்படி சொல்லி பிளான் போட்டிருக்கோம். அதனால இன்னைக்கு அதுதான் அது. அப்புறம் 4 o'clock வந்து என்னோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவள் வந்து ஸ்கூல்ஸ் 6th 10th வரைக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவள் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அவள் ஜெனிஃபர்னு சொல்லிட்டு அவளும் இங்கே வீடு பக்கத்துலேயே மாறி வந்துட்டேன். முதல்ல தூரத்தில், அவள் கூட கனெக்டடில் தான் இருந்தேன், பக்கத்துலேயே மாறி வந்துட்டேன். அதனால வந்து அவள் வீட்டுக்கு போனோம். இங்கே வந்துட்டேன், வான்னு சொன்னேன். அப்புறம் நானும் அம்மாவும் சரி இன்னைக்கு போகணும், இன்னைக்கு தப்புனா போக முடியாது, ஏதாவது ஒரு வேலை வந்துட்டே இருக்கும், இன்னைக்கு போயிடலாம் அப்படி சொல்லி 4 o'clock இங்கே நான் அவள் வீட்டுக்கு போயிட்டு சும்மா ஏதாவதுன்னு போய் பார்த்துட்டு பேசி அதெல்லாம் பேசி திருப்பி வந்துட்டு அப்புறம் ரெடி ஆகிட்டு கல்யாணத்துக்கு போகிறேன். எல்லா வீடியோவும் உங்களுக்கு காட்டுறேன் பாரு. நான் அவ்வளோதான் நினைக்கிறேன். கல்யாணத்துல மீட் பண்ணலாம். ரொம்ப காத்தடிக்குதுன்னு ஆக்சுவலி நினைக்கிறேன். நான் சொன்னேன்ல என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நான் போறேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அங்கதான் போயிட்டு இருக்கேன் நானும் அம்மாவும். அதனால இங்க ஒரு ஆடு இருக்கு. ஸோ சவுண்ட் ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயும் போலதான் மைக் இல்லை, இது போன்ல தான் ரெக்கார்ட் பண்ணி நல்லா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அங்கே போயிட்டு என்ன நடக்குது காட்டு. ஃப்ரெண்டோட வீடு கடைக்கு கரெக்டாக வந்துட்டேன். சரி, அவங்க வீட்டுக்கு எப்போ வந்தாலும் எப்போ கடைக்கு வந்தாலும் ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. நாங்கள் எங்கள் அம்மாவும் நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம். எதுவும் இது பண்ணக்கூடாது, அப்புறம் அவங்க வந்து நம்ம வாங்கினா அது காசு வாங்கிக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. கரெக்டாக நான் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து ஃபுல்லாக வாழைப்பழம் தெரியுதா. நான் வந்து அவங்க கடை இங்கே, இது எந்த ஏரியா அட்ரஸ் அப்புறமா சொல்றேன். சரி, அட்ரஸ் அப்புறம் சொல்றேன். நீங்களும் அப்புறம் கடை ஒரு வாரம் தான் ஆகுது. ஆமா, கடை இப்பதான் திறந்துருக்கேன். நான் கடையை காட்டுறேன், எல்லாமே காட்டுறேன். இது வந்து இங்க ஒரு நீல்னு கூட ஒரு கம்பெனி இருக்கு. இதுதான் மேபி மெயின். அது ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கு. ரொம்ப
ஸோ இதுதான் கடை. அவ்வளோதான், ரெடி ஆகிட்டேன். ஆக்சுவலி டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 7. நான் வந்து 6:30க்கு அவள் வீட்டில் இருக்கேன். நான் ஒன்று ட்ராப் பண்ணிக்கிறேன், கூப்பிட்டுக்கிறேன்னா. ஆனால் இப்போ 7க்கு நான் என் வீட்டிலே இன்னும் கிளம்புறேன். ஸோ சீக்கிரம் போகணும். ஸோ ஹாய், இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் ஆஃப் த டே. தெரியுதா? ஸோ நான் சொன்னேனே என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவளே தான். ஹாய் சொல்லுங்க. அழகா இருக்கால? இவளை இப்போ பிக் பண்ணிட்டு நாங்கள் கிளம்புறோம். ஆக்சுவலி ரொம்ப ஆக்வர்டாக இருக்கு. கல்யாணத்துக்கு வந்துட்டோம். என்ன பண்ண போறோம், எது பண்ண போறோம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் நிற்போமா? ஐயோ, நான் எதுக்கு வந்தோன்னு தெரியாம 2 பேர் உட்காந்துட்டு நான் சாப்பிட வந்தேன். அது வச்சுக்கலாம். ஜாலியாக உட்காந்து லாஸ்ட்டாக பிடிச்சிட்டோம். அதனால உட்காந்து மாதம் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்னோட ஒரு பெரிய விளாகராக இருக்காரா? அவ்வளோதான், வேற ஒரு கண்டென்ட்டும் இல்லை. இதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. ரொம்ப சவுண்டாக இருக்கு. என் ஃபோன் எல்லாம் இவ்வளோதான் வரும், இவ்வளோதான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோதான் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். டக்குன்னு பாருங்களேன். என்னை பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டு இருக்கா ரித்தன்யா, என்னோட நியூ காலில் ஸ்கூல் ஃப்ரெண்டு. சாப்பிட்றதுக்கு பஃபே சிஸ்டம் நின்று சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்படிதான் ஐஸ்கிரீம் வாங்குறது. லோட்டஸ் அங்கே வா ரித்தன்யா, வா. லோட்டஸ் பிஸ்காஃப் தானே வேணும்னா இங்கே வா. லோட்டஸ் பிஸ்காஃபா கேட்டுக்கோங்க. ஸோ ப்ரோ டிரைவருக்கு ஓட்டிட்டு வருவாருங்க. லைசன்ஸ் டிரைவர். லைசன்ஸ் வேறு வச்சிருக்காங்க. யாருக்குள்ள கேட்டாலும் லைசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கோம். வணக்கம், பேக் டு த வீடியோ. இது வந்து நான் இந்த விளாக் எல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு சண்டே கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இன்னைக்கு வந்து என்ன டே, ஃப்ரைடே ஆயிடுச்சு. இவ்வளோ லேட் ஆயிடுச்சு இது எண்டு எடுக்கிறதுக்கு. நான் போன வீடியோவே வந்து எண்டே இல்லாமல் போட்ட மாதிரி இருந்துச்சு, பெரிய வீடியோ. அது வந்து சரி, அதனால ஏன் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு பெருச்சு கொஞ்சம் எண்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கேன். கல்யாணம் ரொம்பவே நல்லா போச்சு. லைக் நான் வந்து ஒரு 2 பேர் தான் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனேன். அப்புறம் அங்கே போய் நிறைய பேரை பார்த்தோம். நான் தயாக்ஸ்ரீ, லக்ஷிதா, ரித்தன்யாவை பார்த்தோம். ரொம்ப ஃபன்னாக இருந்தாவ, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிரீஷா பார்த்தோம். அவ்வளோ ரொம்ப க்யூட்டாக நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, நாங்கள் 4 பேர் உட்காந்து கதை அடிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஒரு மாதிரி 5th ஸ்டாண்டர்டில் படித்தவங்க இல்லையா, எத்தனை வருஷம் ஆச்சு, 6-7 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதனால எல்லாத்தையும் பார்த்துட்டு புதுசாக இருந்துச்சு. ஓகே, நீதானே அந்த பெஞ்சில் உட்காந்துருப்பியே நீதானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் சின்ன வயசுல நடந்ததெல்லாம் அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்படி நான் லக்ஷிதா எடுத்து ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்துட்டு கிளம்பிட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். நல்ல சாப்பாடும் இருந்துச்சு, நல்லா கவனிச்சாங்க, ஜாலியாக போச்சு. ஒரு டே டு பி ட்ரெஷர்ட் ஆல்வேஸ். லைக் எப்போ நினைச்சாலும் சரி பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு டே தான். அதெல்லாம் சொல்லி ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கான்னு எனக்கு எவ்வளோ தெரியல, எடிட் பண்ணும்போது தான் வரும் எவ்வளோ வீடியோன்னு. ஸோ தேங்க்யூ. இவ்வளோ தூரம் நான் பேசுனதெல்லாம் கேட்டு பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காமல் உங்களை சந்திக்கிறேன்.